உங்களுடைய இருதயம் உங்களை அறியாமலேயே கர்த்தரை விட்டு விலகுகிறது என்பதை மறந்துடக்கூடாது. நீங்க உங்க சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை, உங்களுக்கு இருக்கிற உறவுகள் மேல நம்பிக்கை, உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள், தெரிந்தவங்க, அவங்க பதவி, அவங்களுடைய இருக்கிற பொசிஷன், அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை, இந்த மாதிரி நீங்க நம்பிக்கை வைக்கும்போது சாபம் வந்து விடுகிறார். அப்ப இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம். அதாவது கருத்தம். அப்ப ஆண்டவர் மேல, இயேசு மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? எதன் மீது வச்சிருக்கிறீங்க? நான் நல்லா படிச்சிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது. என் எக்ஸ்பீரியன்ஸுக்கு எங்க வேணாலும் வேலை கிடைக்குயா? அது மாதிரி உங்க சுயத்தின் மேல, சுய பலத்தின் மேல, உங்களுடைய திறமை மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஒரு சின்ன வியாதி வந்ததுன்னா முடிந்தாரு. ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சுன்னா முடிந்தாரு. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி இருந்தவங்க எல்லாம் படுத்த படுக்கையில் கிடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படின்ற நேரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். அப்போ தேவன் நம்மை பாதுகாக்கிறார்ல, அவர் தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் என்பதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு. அதனால சுய பலத்தின் மீது அல்ல, சுய ஞானத்தின் மீது அல்ல, நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மீது அல்ல, கர்த்தர் தான் என் நம்பிக்கைங்க. அவர் பார்த்துக்குவார் எல்லாமே. அவர் தான் எனக்கு எல்லாமே.